அனைவருக்கும் மாலை வணக்கம். பல முறை சாரிஜி மகாராஜோட இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், ஒரு முறை ஒரு ஆங்கில படம் ஒன்று பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆங்கில படம் பார்த்தீங்கன்னா ஒரு எகிப்திய காலத்து சேர்ந்த படம். 300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட இருக்கும். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போரிட்டு வரக்கூடிய ஒரு எதிர் நாட்டு படை. அந்த நாட்டுப்படை கிரேக்க நாட்டின் மீது படையெடுத்து வரும். அந்த கிரேக்க நாட்டு மேலே அவங்க படையெடுத்து வரும் பொழுது இவங்களை ஒரு நாளைக்கு இல்லை 2 நாளைக்கு நிறுத்தணும். ஏன்னா இவங்களுக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டு கிரேக்க நாட்டுக்கு வரணும். இந்த எதிர்நாட்டு படை வரக்கூடிய படையானது ஒரு மலை சார்ந்த பகுதியை தாண்டி எகிப்து நாட்டுக்குள்ளே போகணும். அந்த ஸ்பார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எகிப்து நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எதிரி படையை நிறுத்தக்கூடிய படையாக இவங்க இருப்பாங்க. இதில் முக்கியமான சாராம்சம் என்னன்னா, எதிரி படையில் வரவங்க கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் இருப்பாங்க. இந்த எகிப்து நாட்டு படைக்கு நடுவில் இவங்க பஃபராக இருக்கக்கூடிய அந்த 300 சொல்கிற இந்த ஸ்பார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 பேர். இங்கிலீஷில் சொன்னால் பேட்லி அவுட் நம்பர்டுன்னு வாங்க. 300 பேர் எங்கே, 60,000 பேர் எங்கே. ஆனால் இந்த 300 பேர் 2 நாளைக்கு ஈடு கொடுத்து அந்த 60,000 பேர் நிறுத்துவாங்க. இது உண்மையாகவே சரித்திரத்தில் நடந்த கதை. அது படமாக வந்தது. அதை பார்க்கும்போது அடிக்கடி சாரிஜி மகாராஜ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட அபியாசிட்டையும் ரிசப்டர்ஸ்டையும் வாலண்டியர்ஸ்டும் குறைவாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கைன்னு சொல்லுவார். தங்க மேலே நம்பிக்கை, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மார்க்கத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, மாஸ்டரின் மேல் நம்பிக்கை, பற்று உறுதின்னு சொல்லலாம். நம்பிக்கையும் தாண்டிய ஒரு விஷயம் ஃபெய்த், பிலீஃப், அதுக்கு மேலே ஃபெய்த், பற்று உறுதி. அந்த 300 பேர் இருக்கிறது நம்ம பசங்கள்கிட்ட இல்லை பாரு அப்படின்னு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உலகம் எதிர்கொள்ள வேண்டிய இருக்கக்கூடிய 1008 பிரச்சனைகளுக்கு ஒரு சர்வரோக நிவாரணி அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி அமைஞ்சிருக்கு. இதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடோ சந்தேகமோ இல்லை. உங்களை எவ்வளோ பேருக்கு ஐயப்பாடு இருக்குன்றது நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணிக்கணும். நார்மலாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து கொடுக்குறாரு, வேலை செய்யுதுன்னா நம்மளுக்கு 1 வாரம் 2 வாரம் 3 வாரத்தில் நம்பிக்கை வந்துடும். சில நேரம் மருந்து கொஞ்ச நாள்லேயே வேலை செய்யும், சில நேரம் கொஞ்ச நாள் கழித்து வேலை செய்யும். உங்களுடைய லெவல் ஆஃப் டிசீஸ் பொறுத்து இருக்கு. நம்மளுடைய மார்க்கத்தில் நம்ம எவ்வளோ வருஷமாக இருக்கோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எனக்கு வேலை செய்தா, எனக்கு இது வேலை செய்யணும்னா மற்றவங்களுக்கு இது வேலை செய்யுமா அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும். கார்த்தால நான் வத்தலகுண்டில் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்ன ஒரு விஷயம், ஒரு காலகட்டத்தில் உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் என்பது மாஸ்டரும் இந்த சிஸ்டமும் எனக்கு எதை கொடுக்கிறது என்பதை தாண்டி என்னால் உலகத்திற்கு எதை கொடுக்க முடியும். when the receiver becomes the giver ன்னு சொல்லி சாரிஜி மகாராஜ் சொல்லுவார். வாங்கி கொண்டே இருப்பவன் எப்பொழுது கொடுப்பதற்கு தயாராக ஆகிறனோ உண்மையான தன்மை மாற்றமும் உண்மையான ஆன்மீக முன்னேற்றமும் வருகிறது அப்படின்னு சொல்லுவார். நம்மள இன்னும் எவ்வளோ பேர் ரிசீவிங் மோட்லேயே இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, 5 வயசு 10 வயசு,
15 வயசு 20 வயசு காலேஜ் முடித்து வேலைக்கு வந்துடுது. அது வரைக்கும் அப்பா அம்மா தாங்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இதே பையன் 40 வயசு 50 வயசு 60 வயசுலேயே அப்பா அம்மா பணத்திலே வாழணும்னு நினச்சான்னா அப்பா அம்மாவுக்கு மனசு எப்படி இருக்கும்? வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய பசங்க. இதை போன்ற ஒரு நிலைமை அபியாசினுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும். தாஜி ஒரு டாக்கில் சொன்னார், இதை தான் நான் கார்த்தாலையும் வத்தலகுண்டில் சொன்னேன். உங்களுடைய பயிற்சியை நீங்கள் சரியாக மாஸ்டர்ஸ் சொல்கிற மாதிரி செஞ்சால் மேக்ஸிமம் 8 வருஷத்தில் நம்மளோட குறிக்கோள் அடைய முடியும்னு தாஜி ஒரு டாக்கில் சொன்னார். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 1லேருந்து 1.25 மணி நேரம் ஒதுக்கணும். 365 நாள் 8 வருடம் ஒரு ரஃபாக எடுத்திங்கன்னா 2800லேருந்து 3000 மணி நேரம் நீங்கள் அவர்கள் சொன்னபடி சரியான பயிற்சியை அவர்கள் சொன்னபடி செய்தால் ஒரு மனிதனுக்கு பல ஜென்மங்கள் எடுத்தால் கூட அடைய முடியாத ஒரு குறிக்கோளை ஒரே வாழ்நாளில் அடைய முடியும். இது நம்ம பண்ணுறோமா? அது நம்மளுடைய மனசாட்சி நம்ம தான் கேட்டுக்கணும். நான் கார்த்தால பேசும்போது கூட ஒரு அபியாசி கேட்டார், எனக்கு டைம் இல்லை. எல்லாரும் சொல்லக்கூடிய நார்மலான ஒரு காரணம், மெட்ராஸ் பாஷையில் சொன்னால் சால்ஜாப்பு, டைம் இல்லை. டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நான் டைம் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் லீடர்ஷிப் கிளாஸஸில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அந்த விஷயத்தின் மேல் பிடிப்பு இல்லை, இல்லை அக்கறை இல்லைன்ற அர்த்தம் தான் முக்கியமான விஷயம். எனக்கு அந்த பயிற்சியின் மேலே உண்மையான பற்றுறுதி இன்னும் வளரலை. ஏதோ ஒரு காரணத்தால் வளரலை. ஒன்று, அந்த பயிற்சியை நான் சீரியஸாக எடுத்துக்கல, இல்லை அந்த பயிற்சி எனக்கு என்ன கொடுக்குதுன்றது எனக்கு புரியலை, இல்லை 3வது நான் நடிக்கிறேன். எல்லாம் வாங்கியாச்சு, என்ன வருதுன்னு தெரியும், எனக்கு என்ன ப்ரோக்ரஸ் இருக்குதுன்னு தெரியும், என்ன மாற்றம் இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் எப்பவுமே நான் கை நீட்டிய நிலையிலே இருந்தால் எப்போ நம்ம உண்மையான ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வருகிறது? சரணாகதியை பற்றி ஏப்ரல் மாதம் பாபுஜி மகாராஜுடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன் 2 பேட்சில் கொடுத்த மெசேஜில் பார்த்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே தெளிவாக நமக்கு நல்லா புரியுது. உண்மையான சரணாகதி அடையும் பொழுது அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணமும் ஒன்றாக இருக்கும். இது அகங்காரத்தின் மூலமாக வருவது அல்ல, அவரை முழுவதாக புரிந்து அவராக என்னுடைய எண்ணமும் என்னுடைய ஐடென்டிட்டியும் மாறுறது. ஃபைனல் சரண்டர்ன்றது உங்களுடைய ஐடென்டிட்டி அவருடைய ஐடென்டிட்டியோட உங்களுக்கே தெரியாமல் கலக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழ் அதனால தான் சொல்லுவாங்க, கண்டவர் சொன்னதில்லை சொன்னவர் கண்டதில்லைன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சரணாகதி அடைஞ்சவனுக்கு தான் சரணாகதி அடைஞ்சிட்டோன்றது தெரியாது. சரணாகதி அடைஞ்சிட்டோன்னு பேசுகிறவங்க அது அடையலைன்னு சொல்லி அர்த்தம்ன்றது தான் இந்த தமிழ் அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். இந்த நிலைமைக்கு நான் வரணும்னா நான் ஒரு அபியாசியாக இருந்தாலும், ஒரு வாலண்டியராக இருந்தாலும், ஒரு பிரிசெப்டராக இருந்தாலும், ஒரு ஃபங்க்ஷனரியாக இருந்தாலும், வாங்கும் நிலையிலிருந்து கொடுக்கும் நிலைக்கு நான் போயிட்டேனான்றது பார்க்கணும். கொடுக்கறதுனா பணம் இல்லை, பணமும் கொடுக்குறோம், அது வேற விஷயம். இந்த ஃபிலாந்த்ரஃபின்னு பார்க்கும்போது பல பணக்காரர்களுடைய கதைகள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு லெவலுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் திடீர்னு எங்கேயோ ஒரு சுவிட்ச் ஆன் ஆகும். இனிமேல் நான் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை பற்றி சார்ஜி மகாராஜ் பேசும்போது ஒரு தடவை சொன்னார், அப்போது ஒரு பெரிய விந்தை நிகழ்கிறது. எப்போ அவன் கொடுக்குறான்ற முடிவு வந்துட்டானோ அவன் நினைக்கிறதோட திரும்பி எக்ஸ்ட்ரா வருது. அள்ள ஒரு குறையாத அக்ஷய பாத்திரமாக அவன் மாற ஆரம்பிக்கிறான். இதே நிலைமைக்கு நம்ம ஆன்மீகத்தில் வருவோம். ஒரு தடவை வாலண்டியர்ஸ்க்கு டாக் கொடுக்கும்போது மணப்பாக்கத்தில் சார்ஜி மகாராஜ் சொன்னார், ஆர் வி ஸ்பிரிச்சுவல் பாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார். பாப்பர்னா ஐபி நோட்டீஸ் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் இழந்தவன், நான் ஆன்மீகத்தில் எல்லாத்தையும் இழந்தவனா, ஆர் வி ஸ்பிரிச்சுவல் பாப்பர்ஸ்ன்னு சொல்லி கேட்டார். எது நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததோ அதை உலகத்துடன் நாம் அதை பகிர்வதற்கு எது தடையாக இருக்கிறது? முக்கியமாக பிரிசெப்டர்ஸ்,
ப்ரிசெப்டர்ஸ்க்கு அபியாசிக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. பாபுஜி மகாராஜ் சொல்கிற மாதிரி ப்ரிசெப்டர் இஸ் அன் இன்டென்ஸ் அபியாசி. ஆனால் அதையே ஒரு இடத்துல தாஜி ஒரு தடவை 2017 ஒரு மீட்டிங் நடக்கும்போது காணால ஃபங்க்ஷனரிஸ் மீட்டிங்கில் சொன்னார், கிட்டத்தட்ட 95-98% ப்ரிசெப்டர்ஸ் ஆனவொன்னு அவங்களோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் நின்றுடுது. எதனாலன்னு கேட்கும்போது சொன்னார், ஹிந்தியில் சொல்லுவாங்க பவுன்ச்சே லோக் அப்படின்வாங்க. நான் போய் அடைஞ்சாச்சு, ஐ ஹவ் ரீச் த கோல். அது ப்ரிசெப்டர் ஆனால் நான் குறிக்கோள் அடைஞ்சிட்டேன்னு அவனுக்கே தெரியாமல் மனசுக்குள்ள ஒரு மாய பிம்பை போய் உக்காந்துருது. அது முட்டாள்தனமா நிஜமாவே தெரிஞ்சு செய்கிறாங்களா எனக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் லிக்கர் பிராண்டோட ஆட் வரும். அந்த ஆடை ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, நடுவில் ஒரு லைட்டு எரியும். ஒரு ஆள் சாதாரணமாக இருப்பான், அந்த லைட்டுக்கிட்ட போகும்போது மட்டும் அவன் போதை ஆன மாதிரி குதிப்பான். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த லைட்டு தான் நம்மளுக்கு ப்ரிசெப்டர் கிடைக்கக்கூடிய இல்லை ஃபங்க்ஷனரியும் கிடைக்கக்கூடிய ஒரு மோகம். பலமுறை சார்ஜி மகாராஜும் தாஜியும் சொல்கிறாங்க, ப்ரிசெப்டர்ன்றது ஒரு போஸ்ட் இல்லை, அது ஒரு பொறுப்பு. போஸ்ட் வேற, பொறுப்பு வேற. போஸ்ட்ன்றது பதவி, வாலண்டியர்ன்றது ஒரு பொறுப்பு, அபியாசின்றது கூட ஒரு பொறுப்பு தான். அபியாசின்ற போது என்ன பொறுப்பு, உலகம் என்னை பார்க்கும்போது என்னுடைய குருநாதரை என் மூலமாக பார்க்க வேண்டும் என்கிற பொறுப்பு ஒரு அபியாசி. நீங்க மாஸ்டர் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கேரியர்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இது என்னைக்கு நமக்கு உண்மையாக புரிகிறதோ ஆன்மீகம் அன்னைக்கு தான் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். பலமுறை பல கப்புள்ஸ் ஃபேமிலி பிரச்சனைகள்லாம் பேசுறதுக்கு சார்ஜிட்டையும் தாஜிட்டையும் ரொம்ப சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 2 பேருமே மாஸ்டர் மாதிரி 2 பேருக்குள்ளே பேசினீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி இருக்கும்னு கேட்பார். இவருக்கு இவங்களுக்கும் பிரச்சனை, இவர் மாஸ்டர் மாதிரி உண்மையாகவே நடக்கணும், அவங்களும் மாஸ்டர் மாதிரி உண்மையாக நடக்கணும். மாஸ்டராக இல்லை, மாஸ்டர் மாதிரி. அப்போ இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? மாஸ்டர் இந்த பிரச்சனை எப்படி அணுகுவார்? இதை புரிய வைக்கிறதுக்காக தான் போன வருஷம் ஒரு 100 நாட்கள் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். 100 நாட்கள் மாஸ்டரை போல் வாழுதல். அதுக்கு ஆன்லைன் ஃபார்ம் போட்டு கிட்டத்தட்ட 1300 பேருக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 400 பேர் அது ப்ரிசெப்டர் கேண்டிடேட் பல பேர் ப்ரிசெப்டராக கூட ஆகிட்டாங்க. ஏதோ ஒன்று அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஜேர்னல் வச்சு அதை சப்மிட் பண்ண சொல்லி, லோக்கல் ஃபங்க்ஷனரிஸ் மூலமாக அவங்கள மேப் பண்ண சொல்லி, பார்க்க சொல்லி பேசும்பொழுது அந்த 100 நாட்கள் அவங்க மாஸ்டர் மாதிரி வாழன்ற அந்த எண்ணம் வாழ்ந்தாங்களா இல்லையா அவங்களுக்கு தான் தெரியும். நான் யாரையும் எடை போட்டு தராசில் வச்சு பார்க்க முடியாது, அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு மாறுதல் நடந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ஒன்று நடக்குது. அவங்க மாஸ்டரோட பணி இன்னும் தீவிரமாக செய்யணும்னு நினச்சி ப்ரிசெப்டருக்கு அப்ளை பண்ணி ப்ரிசெப்டர் ஆகி, அவனை மற்றவங்களும் ஆகக்கூடாதுன்னா இப்போ தாஜி ரீசெண்டாக சொல்ல எல்லாரும் ப்ரிசெப்டர் ஆகுங்கன்ற 1940களில் பாபாஜி தன்னுடைய கனவாசம் வந்தது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு ப்ரிசெப்டர் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லையும் அட்லீஸ்ட் ஒரு அபியாசியாவது இருக்கும். அபியாசினாலும் ப்ரிசெப்டர் ஆகணும். 800 கோடி மக்கள் அப்படின்னு பார்த்து ஒரு 250-300 கோடி வீடு, ஒரு வீட்டுக்கு 2-3 பேர் ஆவரேஜ் எடுத்தால் கூட 200-300 கோடி அபியாசிகள் உருவாகணுன்றது பாபாஜியோடைய கனவு. அதை உருவாக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கா, இல்லை நான் வெறும் கன்சியூமராக அதை அனுபவிச்சுட்டு வேணா இந்த மாங்காயை சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போடுறதுமா? எவ்வளோ நாளைக்கு நான் அதையே செஞ்சுட்டு இருப்பேன். எப்பொழுது நான் மாம்பழமாக மாறி மற்றவர்கள் மூலமாக என்னுடைய ஆன்மீக பாதையை சுவைக்க வைக்க போகிறேன்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் என்னைக்கு வருகிறதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு உண்மையான ஆன்மீக தாக்கம். உண்மையான ஆன்மீகம் எனக்கு புரிஞ்சது பல வருடங்களுக்கு முன்னாடி. என்னுடைய முன்னேற்றம்ன்றதை பற்றி எனக்கு கவலை எப்போ போக ஆரம்பிச்சதோ, என்னுடைய தெளிவு, ஆன்மீக தெளிவு எனக்கு நல்லா இருந்துச்சு. இது ரைட்டாக தப்பாக எனக்கு தெரியாது. என்னுடைய நம்பர் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பல வருடங்களாக என்னுடைய வாட்ஸ்அப் டெஸ்ட் ஒரே ஒரு லைனில் தான் இருக்கும். என்னுடைய கடைசி மூச்சு போவதற்குள் உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஹார்ட்ஃபுல்னஸ் போய் சேரும். இதுதான் ஒரே ஸ்டேட்டஸ் அப்டேட்டு பல வருடங்களாக இருக்கிறது.
எனக்கு என்னுடைய ப்ராக்டிஸ் நான் பண்ணுறேன், அவர் சொன்ன மாதிரி இருக்கணும், எந்த அளவுக்கு நான் செய்யணுன்றது எனக்கு தெரியும், செய்கிறேன். இருந்தாலும் இது என்னுடைய ப்ரோக்ரஸ்க்காக நான் செய்கிறதுன்றதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இதை பற்றி நான் ஒரு செலிப்ரேஷனில் தாஜி பேச சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன். ஒரு முறை நான், தாஜி, சார்ஜி மகாராஜெலாம் மணப்பாக்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்பொழுது சார்ஜி மகாராஜ் கேட்குறாரு, சொல்கிறாரு எங்கள்கிட்டலாம், என்ன இங்கே இருக்கவங்க ஒரு 50-100 பேர் லிபரேட் ஆகி மேலே போவீங்களா அப்படின்னும் போது அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் சொன்னேன், அங்கே போய் என்ன பண்ண போய் திரும்பி வந்து தான் ஆகணும். அப்போ யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, என்ன எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அப்புறம் திரும்பி வரணும்னு சொல்கிறீங்களே, ஏன்ப்பா உங்களெல்லாம் இவ்வளோ வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி உங்களை மேலே அனுப்பிச்சிட்டு வேடிக்கை பார்த்துக்க அனுப்புகிறேன், அவருடைய வேலையை செய்யணும்னா திரும்பி வரணும். அது நடந்து முடிந்து சில நாட்கள் கழித்து எனக்கு ஒரு கனவு வந்தது. அதையும் அந்த ஸ்பீச்சில் நான் சொன்னேன். அந்த கனவில் எதிர்காலத்தில் ஒரு 300, 400, 500 வருடங்கள் கழித்து சார்ஜி மகாராஜ் திரும்பி பிறந்து குருநாதராக வரப்போய், அது உண்மையாக பொய்யா தெரியாது. கனவில் டெய்லியில் எதுனா விட்டேன், அந்த டாக்கில் சொல்லியிருக்கு. அப்பொழுது அவர் வரும்பொழுது அப்பொழுது அவர் என்ன பணி செய்யணுமோ அதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்காரு. மாஸ்டர்ஸ்ன்றவங்க பேக்வேர்ட் இன் டைம், ஃபார்வர்ட் இன் டைம், எதிர்காலத்தில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. எப்படின்னு சார்ஜி மகாராஜ் ஒரு தடவை பாபுஜிட்டை கேட்கும்போது மேலே காமிச்சாராம், அங்கே போகுது பாரு ஒரு மேகம், அது எதிர்காலம், உன் தலைக்கு மேலே இருக்கிற மேகம் நிகழ்காலம், இங்கே போகிற மேகம் உன்னுடைய இறந்த காலம், நான் எங்கே பார்க்குறேனோ அங்கே வேலை நடக்கும் அப்படின்னு சொன்னார். இன்னொரு இடத்துல பாபுஜி மகாராஜ் சொல்கிறாரு, ஒவ்வொரு ப்ரிசெப்டரையும் நான் ஒரு என்னுடைய பிரதியாக உருவாக்குகிறேன், என்னோட அச்சில் உருவாக்குகிறேன். ஆனால் நம்மளை மாஸ்டர் ஆகிட்டோமானா அது இல்லை. ஒரு மாஸ்டரை போல் பணி செய்யக்கூடிய தகுதியை நமக்கு உருவாக்கி நம்மளை அனுப்புகிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா ஆஸ் ப்ரிசெப்டர்ஸ்? இங்கே அபியாசி இருக்கீங்க, ப்ரிசெப்டர்ஸ் இருக்கீங்க, வாலண்டியர்ஸும் இருக்கீங்க. எனக்கு என்னுடைய பொறுப்பு புரிகிறதா? தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, பல வருடங்களுக்கு முன்னாடி இன்றைக்கும் நான் வச்சுக்கக்கூடிய ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா வெறும் அபியாசி கார்டு தான் இருக்கும், என்னோட பையில் இருக்குது. ஒரு முறை சார்ஜி மகாராஜ்கிட்ட காமிச்சேன், நீ தான் ப்ரிசெப்டர் ஆச்சு, இந்த கார்டு எதுக்கு வச்சிருக்க அப்படின்னாரு. நான் சிரிச்சினே சொன்னேன், இந்த கார்டு சாஸ்வதம் அப்படின்னு. ஏன்னா ப்ரிசெப்டர் போஸ்ட் அவர் எப்போ வேணால் எடுக்கலாம், அவர் கொடுக்கறது எடுக்கலாம், ஃபங்க்ஷனரி போஸ்ட் அவர் கொடுத்தது எடுக்கலாம், வாலண்டியர் பணின்றது என்னுடைய விருப்பு வெறுப்பை பொறுத்து செய்யலாம். ஆனால் பாபுஜி மகாராஜ் சொன்ன மாதிரி இந்த அபியாசின்ற விஷயம் நீங்களாக விட்டால் தான் உண்டு. எந்த காரணத்தை கொண்டும் மாஸ்டர்ஸ் ஒரு அபியாசியோடைய தொடர்பை துண்டிக்க மாட்டார்கள். இது பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு. நீ புத்திசாலியாக இருந்தால் சரியான குருநாதர் கண்டுபிடித்தவுடன் ஒரு ஸ்டீல் ரோப்பால் கட்டிக்கும். எந்த காரணத்தை கூட இந்த ரோப்பை கட்டி விட்டுறாரு. அப்படின்னா எனக்கு என்னுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது பர்மனெண்ட்டாக தெரியும். மற்றது எல்லாம் எனக்கு இன்பிட்வீன் அவர் கொடுக்கக்கூடிய பொறுப்புகள். நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, ஒரு அம்மாவாக இருக்கீங்க, தங்கையாக இருக்கீங்க, அண்ணனாக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. தாயாக இருந்தால் ஒரு பொறுப்பு இருக்குது, தந்தையாக இருந்தால் ஒரு பொறுப்பு இருக்குது, பிள்ளையாக இருந்தால் ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பை சரியாக செய்யலைன்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்க? பொறுப்பு இல்லாத பையன், பொறுப்பு இல்லாத பொண்ணு, அப்பாவுக்கு பொறுப்பே இல்லை. ஏன்னா உங்களை நம்பி அந்த விஷயத்தை அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா வேற யாரோ. பல முறை சார்ஜி மகாராஜ் சொல்லுவார், உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் உன் மூலமாக இயற்கை அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று உனக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீ செய்யலைன்னா அதற்கான பிரதி விளைவுகளை நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான் மிரட்டுறேன்னு சொல்லாத, அந்த பிரதி விளைவுகளை நீ சந்திக்கணும். அப்படின்னா நீ ஒன்று தெளிவாக முடிவு பண்ணிக்கணும். வாலண்டியரோ ஃபங்க்ஷனரியோ சில நேரங்களில் அபியாசியாக இருக்கிறது சேஃப். சாப்பிட்டுட்டு இலையை அள்ளி போட்டு போயினே இருக்கலாம். அது கூட போடுவாங்க, யாராவது எடுத்து போடுவாங்க. இல்லைன்னா நான் சொல்கிறது சிட்டிங். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனரியாகவோ ப்ரிசெப்டராகவோ வாலண்டியராகவோ நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு, கொடுக்கப்பட்டதை விட தானாக நீங்கள் எடுத்த பொறுப்பு. பல முறை சார்ஜி மகாராஜ் தாஜியை சொல்லி நான் கேட்டிருக்கேன், உன்னை ப்ரிசெப்டராக யாரோ நாமினேட் பண்ணுறாங்க, கேண்டிடேட்டாக நாமினேட் பண்ணுவோம், யாராவது ஒன்று மிரட்டி மரியாதையாக நீ ப்ரிசெப்டராகன்னு சொன்னாங்களா? நீ ப்ரிசெப்டராலாம் உலகமே மாறாதப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தயவு செஞ்சு வா. நம்மளா நம்மளுடைய சென்டர் கோஆர்டினேட்டரோ இல்லை நமக்கு சிட்டிங் கொடுக்குற ப்ரிசெப்டரோ யாரோ ஒருத்தர் நம்மளை நீ ப்ரிசெப்டர் பண்ணி எடுத்துக்கிறியான்னு நாமினேட் பண்ணுறாங்க.
இன்னைக்கு நாமினேட் பண்ணி நாளைக்கு ப்ரிசெப்டர் ஆறதில்லை. 6 மாதம் 9 மாதம் 1 வருஷம் ப்ராசஸ் இருக்குது. ரெடியாகி தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வரோம். அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பிற்கு தேவையான விஷயங்களை செய்யவில்லை என்றால் என்ன ஆகுன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இருப்பதற்குள் ரொம்ப மோசமான கிராஸ்னஸ் பவர் கிராஸ்னஸ்ன்னு சொல்லி சொல்கிறார் சாரிஜி மகாராஜ், பாபுஜி மகாராஜும் சொல்கிறார். இந்த பவர் கிராஸ்னஸ் எப்போ வருது? எந்த பொறுப்பை உங்களை நம்பி குருநாதர்கள் கொடுக்கிறார்களோ, எந்த பொறுப்பை நீங்கள் சரியாக செய்யவில்லையோ, இன்க்ளூடிங் செட்டிங் கொடுக்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு கடினத்தன்மையை உருவாக்குகிறது. பவர் சக்தி சார்ந்த ஒரு கடினத்தன்மை. பவர் கிராஸ்னஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது போய் பாயிண்ட் டீல போய் உட்காந்துடும். உங்களுக்கு தெரியாமல் பாயிண்ட் டீல உட்காந்தா கடவுளால் கூட ஒன்றும் பண்ண முடியாது தாஜி சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் நமக்கு குருநாதரில் வைக்கிற இன்டைரக்ட் டெஸ்ட்ன்றது நமக்கு புரியும். அந்த டெஸ்ட்டை நம்ம ஃபெயில் ஆனால் நம்ம வைக்கிறது இல்லை. எந்த ஒரு உண்மையான வாத்தியாரோ அப்பா அம்மாவோ தன்னுடைய குழந்தைகளோ தங்களுடைய மாணாக்கர்களோ ஃபெயில் ஆனன்ட்டு கிளாஸ் எடுக்கிறது இல்லை. நம்ம பாஸ் ஆகி ஒரு ஷைனிங் எக்ஸாம்பிளாக வரணும், ஒரு பெரிய உதாரணமாக வரணும்னு நினச்சி தான். ஒரு முறை சார்ஜி மகாராஜ் சொன்னார், ஒவ்வொரு முறை ஒரு புது ஆளை பார்க்கும்போதும் இவன் அவனாக இருப்பானா அப்படின்ட்டு நான் யோசித்த காலம் உண்டுன்னு சொல்லுவார் 80களில். அப்படின்னா அடுத்த யார் வாரிசு? அந்த அளவுக்கு நான் ஒவ்வொருத்தரையும் நான் ஒரு பொட்டென்ஷியலோடு பார்க்குறேன். அடுத்தவன் யாருன்னு எனக்கு தெரியாத காலம் இருந்த பொழுது நான் ஒவ்வொருத்தரும் எனக்கு இவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ, இவன் மேலே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா நம்ம மேலே அவங்க எவ்வளோ நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு பொறுப்பை கொடுக்குறாங்கன்றதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ப்ரிசெப்டரானவங்க எல்லாருமே ஆகக்கூடியவர்கள் எல்லாருமே இங்கே கேண்டிடேட்ஸும் இருக்கீங்க. இல்லை ஆன நினைக்கக்கூடிய அபியாசிகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியணும். இது நீங்களாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. பல முறை யோசித்து அந்த முடிவை எடுங்க. இந்த பல முறை தாஜி வருத்தப்பட்டு சொன்ன விஷயம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனரி மீட்டிங்கில் கூட சொன்னார். 100 ப்ரிசெப்டர் இருந்தால் 20% ப்ரிசெப்டர்ஸ் கூட மினிமம் ஒர்க் பண்ணுறதில்லை. 80% ப்ரிசெப்டர்ஸ் கூட மினிமம் ஒர்க் பண்ணுறதில்லை. 20% ப்ரிசெப்டர்ஸ் தான் கொஞ்சமாவது வேலை செய்கிறாங்க. அவங்க கூட நிறைய பேர் பாஸ் மார்க்குக்கு தான் வேலை செய்கிறாங்க. பாஸ் மார்க்னால் 2 சீட்டிங் கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். இந்த 20% வேலை செய்யக்கூடிய சில ப்ரிசெப்டர்ஸ் வச்சு தான் நம்மளுடைய பல வேலைகள் நடந்துட்டு. அப்படின்னா பாக்கி இருக்கக்கூடிய 80 ப்ரிசெப்டர்ஸும் வேலை செய்யறதில்லை. அப்புறம் அவர் ஒரு கேள்வி கேட்டார், எப்படி இவங்கள நம்ம வேலை செய்ய வைக்கிறது, என்ன பண்ணணும், நாங்கள் என்ன பண்ணணும்? அந்த கேள்விக்கு பதில் தெரியுமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார். எனக்கே தெரியல, எனக்கே புரிய மாட்டேங்குது. அந்த ப்ரிசெப்டர் ஆற வரைக்கும் ஒரு நல்ல அபியாசியாக இருக்காங்க, நல்ல வாலண்டியராக இருக்காங்க. பல முறை என்னுடைய அச்சம் அவர் சொன்னது, ஒரு நல்ல அபியாசியை ஒரு வாலண்டியரை ப்ரிசெப்டராக ஆகும்போது நல்ல அபியாசியை நான் இழந்து விடுகிறேன்னு சொல்லி சொன்னார். ஏன்னா இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணான் தமிழில் சொல்லுவாங்க, 2 கண்டான் நிலைமை. இது நீங்கள் தீவிரமாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை பற்றி பல விஷயங்கள் பேசுறதுக்காக தான் 29-30 ஜூன் ப்ரிசெப்டர் செமினார் திருப்பூரில் வச்சுருக்கோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1520 ப்ரிசெப்டர்ஸ் இருக்காங்க. வெறும் ஒரு 600-620 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. டைம் இருக்குது, எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரிசெப்டர்ஸ் மீட்டிங்கில் அவருக்கு தெரிஞ்சு ஸ்பெசிஃபிக்காக நடக்கக்கூடிய ப்ரிசெப்டர்ஸ் மீட்டிங்கில் பல விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள் நமக்கே தெரியாமல் நடக்கும். ஒரு பெரிய வெள்ளம் வருதுன்னா தேவையில்லாத கழிவுகள் பலது போகும், நல்ல விஷயங்கள் நடக்கும், 1-2 கொலாட்ரல் டேமேஜும் வரும். இதை போன்ற ஆன்மீகம் சார்ந்த கூட்டங்கள், செலிப்ரேஷன்ஸ், மீட்டிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுடைய சன்ஸ்தாவில் ஒரு புது புரிதலை கொடுக்கும். என்னுடைய கடைசி ஒரு 30-32 வருஷம் நான் மிஷனில் இருந்தபோது ப்ரிசெப்டர் ஆறதுக்கு முன்னாடியே சார்ஜி மகாராஜுடைய கூட இருக்கிறதுனால பல ப்ரிசெப்டர் மீட்டிங் அட்டன் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் ஒரு 80-90 ப்ரிசெப்டரி மீட்டிங்கு மேலே ப்ரிசெப்டர் ஆறதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிடுவேன். அவர் இருப்பார், கூட உட்காந்துருப்போம், ஏதோ பேசுவாங்கன்னா அதுக்கு மேலே கண்டுக்கிறதுலாம் வந்துடும்.
ஆனால் ஒவ்வொரு முறை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்கும். அது என்னன்றது கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். அப்போ தெரியாது. இது என்னங்க, இது ஏற்கனவே நான் தெரிஞ்சது தானே, ஏற்கனவே நான் பார்த்தது தானே அப்படின்னு எதை வேணால் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஒரு ப்ரிசெப்டருக்கு வேலை செய்வதற்கு பல விஷயங்கள் இருக்குது. முதல்ல நம்மளை நம்பணும், நம்ம கூட இருக்கிறவங்கள நம்பணும், மாஸ்டரை நம்பணும். அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தானாக மாற ஆரம்பிக்கும். அந்த 300 பேர் நான் சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி ஒவ்வொருவரும் தன்மேல் முழு நம்பிக்கையுடன் எனக்கு கொடுத்த எல்லாருக்கும் ஒரே பவர் தான் ப்ரிசெப்டராக கொடுத்துருக்காரு. எந்த விதமான பாகுபாடும் இல்லை. ஃபங்க்ஷனரியாகனா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். சில பேர் செக்கில் கைத்து போடலாம், சில பேர் செக்கில் கைத்து போட முடியாது, சில பேர் இந்த விஷயங்களை செய்யலாம், அதை செய்யக்கூடாதெல்லாம் இருக்குது. ப்ரிசெப்டருக்கு உங்களுக்கு எந்த விதமான பாகுபாடு இல்லை. ஒரு காலத்தில் ப்ரிஃபெக்ட்ஸ், ப்ரிசெப்டர்ஸ், ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ் அப்படின்னு இருந்தது. அதாவது டெம்பரரி பெர்மிஷன் இல்லைன்னா ப்ரொவிஷனல் பெர்மிஷன், பெர்மனெண்ட் இல்லை ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ்னு இருந்தது. அதையும் 2016 ரிமூவ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் உருவானவர்கள், அதுக்கு முன்னாடி உருவானவர்கள் எல்லாருமே இப்போ ஃபுல் ப்ரிசெப்டர்ஸ் தான். ஒரு ஃபுல் ப்ரிசெப்டர்ன்றவர் கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் அவர்களால் செய்ய முடியும். பல வேலைகள் இருக்குது. இங்கே அபியாசி இருக்கிறதுனால நான் டெக்னிக்ஸ்குள்ளே உள்ளே போக விரும்பலை. இதை பற்றி பல விஷயங்களை நம்ம அந்த செமினாரில் பேச போகிறோம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் 24 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சால் கூட சந்தோஷமாக செய்யலாம். இதை வேலை செய்வதற்காக என்னுடைய எந்த வேலையும் நான் நிறுத்தணுன்ற அவசியமே இல்லை. ஒரு சிம்பிளாக சொன்ன ஆப்சன்ஷியா சீட்டிங்கில் ஆரம்பித்து பல விஷயங்களை நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நேரன்றது ஒரு தடையாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சப்கான்ஷியஸ் ப்ராசஸ். இப்போ மூச்சு விடுறதுக்கு நீங்கள் தனியாக நேரம் ஒதுக்கிறது இல்லை, கண்ணால் பார்க்கறதுக்கு நம்ம டைம் ஒதுக்கிறது இல்லை, காதால் கேட்கறதுக்கு அது பாட்டுக்கு நடக்குது. அதாவது அது ஒரு செகண்ட் நேச்சர்வாங்க. எனக்கே தெரியாமல் உள்ளே தானாக நடக்கக்கூடிய விஷயம். இந்த ப்ரிசெப்ட் வேலையை நல்லா செய்ய 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 என்ன ஆகுன்னு சொன்னால், அது உங்களுடைய மூச்சு விடுதல் போல, காது கேட்பது போல, கைப்படும்போது ஸ்பரிசம் படுவது போல, உணர்வுகள் நகர்வது போல தானாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு சித்திரமும் கைப்பழக்கம் மாதிரி செய்யணும். எவ்வளோ சின்ன சின்ன ப்ரிசெப்ட் ஹேண்ட் புக்ஸ் இருக்குது, புதுசாக அப்டேட்டட் மேனுவல்ஸ்லாம் வருது. பிசிஎம்எஸ் சைட்டில் போய் லாகின் பண்ணிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிசிஎம்எஸ் டீம்லேருந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், ப்ரிசெப்டர்ஸ்லாம் லாகினே பண்ணுறதில்லை. நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே எந்த புது சீக்கருடைய பேரை நீங்கள் டேக் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருடைய பேர் உங்களுக்கு பேருக்கு அகேன்ஸ்டாக வெப்சைட்டில் இருக்கும். அவர்கள் அனைவரும் நீங்கள் என்றோ ஒரு நாள் சிட்டிங் கொடுத்தாலும், அதில் இன்னைக்கு ஒரு டேட்டா சொல்லுது 100 பேர் சிஸ்டமுக்கு வந்தாங்கன்னா 90 பேர் நிலைப்பதில்லை, 10 பேர் தான் நிலைக்கிறாங்க. நம்மளுடைய ரிட்டன்ஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஏதோ ஒரு காரணம், அதில் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசெப்டர்ஸ். எதனால் ஒரு புதுசாக வரக்கூடிய சீக்கர் ஒரு தீவிரமான அபியாசியாக, இன்டென்ஸ் அபியாசியாக மாறுவதற்கு முக்கியமான வேலை செய்யக்கூடியவங்க ப்ரிசெப்டர்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்களால தான் அவங்கள பார்த்து பேச முடியும். அவங்க தான் அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லும். இதனால தான் தாஜி ரீசெண்டாக கொடுத்த டாக்கில் 75% பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லி ஏப்ரல் செலிப்ரேஷன்ஸில் டாக் கொடுத்தார். யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரம் வராதவங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தை பற்றி கேள்வி கேட்பவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமை ப்ரிசெப்டர்ஸ்க்கு இருக்கணும். உங்களை பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண சொல்ல, ஒரு ஆன்மீகத்தில் தீவிரமாக ஒருத்தன் வரணும்னு சொன்னால் அவனுக்கு பல கேள்விகள் வரும். நம்ம மார்க்கத்தின் மேல் சந்தேகங்கள் இல்லை, நம்ம மார்க்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆளாக நம்ம இருக்காததுனால பல நேரத்தில் ப்ரிசெப்டர்ஸ் நம்மளுடைய லிட்ரேச்சரை சரியாக புரிஞ்சுக்காததுனால, இல்லை அந்த விஷயத்தை சரியாக சொல்லாததுனால பல அபியாசிகள் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் கண்கூடாக நான் பல முறை பார்த்த விஷயம். ஏங்க விட்டு போனீங்க, அந்த ப்ரிசெப்டர் சிட்டிங் போனேன், அது மாதிரி பேசிட்டாரு. அந்த ப்ரிசெப்டரை கேட்டால் அதானுங்க உண்மை. ஏன்பா எது உண்மைன்றதை நீயே போய் பல விஷயங்கள் நான் சொல்லலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, எப்படி ஒரு விஷயத்தை சொல்லணுன்றது அந்த பாங்கு தெரியாமல், அந்த சொல்லக்கூடிய விஷயத்தின் சாராம்சம் முழுதாக புரியாமல் அதை போய் அப்படியே பேசிடுது. இதெல்லாம் ரிஃபைன் பண்ண பண்ண என்ன ஆகணும், உங்கள்கிட்ட வரக்கூடிய, இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, கோவமாக சர்வர் பிளேட்டை தூக்கி போட்டால் அந்த ஹோட்டலுக்கு திரும்பி போவோமா?
ஒரு ப்ரிசெப்டர்னா ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் சொல்லி லாலாஜி மகாராஜ் சொல்லி கொடுக்குறாரு. உன்னுடைய காதுகளில் எந்த வார்த்தை விழக்கூடாதுன்னு நீ நினைக்கிறோ அந்த வார்த்தையை மற்றவன்கிட்ட பேசாத. சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ ஒத்தட்ட எனக்கு எது பேசினா எனக்கு கோவம் வரும், அதை நான் அவன்கிட்ட பேசக்கூடாது. ஆனால் சில நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ரிசெப்டரோட பணியை செய்யும்போது நமக்கே தெரியாமல் பல முறை வார்த்தை பிரயோகங்கள் தவறாக போய்விடுகிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன ஆகுதுன்னா, புதுசாக வரவங்க நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா புதுசாக வரவங்க நம்மளுடைய மார்க்கத்தினுடைய தன்மை முழுசாக புரிஞ்சு வரல. யாரோ சொன்னாங்க வந்து சிட்டிங் எடுக்கிறான், அதுக்கப்புறமாக உங்களுடன் ஒரு பரிச்சயம் ஆகிறது. நீங்கள் அப்புறமா அவரை வெட்னஸ்டே சத்சங்கம் வர சொல்கிறீங்க, சண்டே சத்சங்கம் வர சொல்கிறீங்க, செலிப்ரேஷன்ஸ் வர சொல்கிறீங்க. ஒரு சீக்கர் அபியாசியாக உள்ள ஸ்ட்ராங்காக செட்டில் ஆகிறதுக்கு 1-2 வருஷம் ஆகும். இந்த 1-2 வருஷம் அவர்களுடைய கையை ஃபிசிக்கலாக இல்லை, கையை பிடித்து உங்களுடன் அழைத்து சென்று சரியாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. பதவி இல்லை, பொறுப்பு. இதை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு மனித நேயம் தெரிஞ்சால் போதும். என் கீழே இது வரைக்கும் ஒரு 100 பேர் சேர்ந்துருக்காங்க, என் மூலமாக சிட்டிங் கொடுத்து சேர்ந்துருக்காங்க. இந்த 100 பேரோட நான் தொடர்பில் இருக்கேன், நான் பேசுகிறேன். நான் அவங்க வீட்டில் என்ன நடந்தது, ஒரு 4 வருஷம் முன்னாடி ஃபங்க்ஷனரிஸ்க்கெலாம் எங்களெல்லாம் ஒரு கம்யூனிகேஷன் தாஜி அமைச்சார். உன்னுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய அபியாசிகள் வீட்டுது நல்லது நடந்தாலோ கெடுதல் நடந்தாலோ முதல்ல போய் நில்லுனார். ஏன்னா அவங்க மனசில் இந்த ஆள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். இது முக்கியமாக நல்லது நடக்குதோ கெடுதல் நடக்குமோ ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போடணும். அப்போ தான் மனுஷனுக்கு அவனுடைய மொரால்னு சொல்லுவாங்க, ரொம்ப டவுனாக இருக்கும். அப்போ நம்ம போய் நின்னோன்னா நம்மளை பற்றி ஒரு மனித நேயத்தை பற்றி இவங்க பேசலை, மனித நேயத்தை செஞ்சு காட்டுறாங்கன்றது இவங்களுக்கு புரியும். இதெல்லாம் சின்ன விஷயம், அபியாசிகள் கூட செய்யலாம். இது மாதிரி நான் பல விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபங்க்ஷனரியாக இருந்தாலோ, வாலண்டியராக இருந்தாலோ, ப்ரிசெப்டராக இருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பை நீங்களா இஷ்டப்பட்டு எடுத்திருக்கீங்கன்றது நீங்கள் ஞாபகம் வச்சு. இல்லைங்க நான் மிரட்டி இந்த போஸ்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு யாராவது இருந்தால் எனக்கு கொஞ்சம் மீட்டிங் அப்புறம் தயவுசெய்து பாருங்கள். அது மாதிரி இது வரைக்கும் நான் யாரையும் நான் பார்த்ததில்லை. எல்லாருமே விருப்பப்பட்டு வராங்க. வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு தேக்க நிலை உருவாகிடுது. இந்த தேக்க நிலையை நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக அதை நீங்கள் விளக்குகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பணியினோட சிறப்பு ஜாஸ்தியாகும். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி ப்ரிசெப்டரோட வேலை ஒரு உடல் ரீதியாக கஷ்டப்படக்கூடிய வேலை அல்ல. நீங்கள் வெயிட்டு தூக்க வேணாம், 10 கிலோமீட்டர் டெய்லி ஓட வேணாம், பல வாலண்டியர்ஸ் பாடுற மாதிரி கஷ்டப்பட்டு கிச்சனில் போய் பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், டாய்லெட் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். அந்த மாதிரி வேலையில் உங்களுடைய இது ஆன்மீகம் சார்ந்த மனம் சார்ந்த ஒரு வேலை. நேரம் போகணும். எனக்கு இதுக்கு தனியாலாம் ஒன்றும் பெரிய பலம்லாம் தேவையில்லை. அதனால தான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருமே ப்ரிசெப்டர்ஸ் ஆகிறாங்க. அவருடைய பணியை எந்த அளவுக்கு என் மேல் நம்பிக்கையுடன், என் கூட இருப்பவர்கள் மேல் நம்பிக்கையுடன், உலகத்தின் மேல் உலகத்தில் நான் யாரை பார்த்தாலும் இவன் அபியாசி ஆகணுன்ற தாட்டோட ஆரம்பிங்கன்னு சாரிஜி சொல்கிறார். யாரை பார்த்தாலும் இவன் அபியாசியாக மாறுவான். எங்கே போனாலும் நான் போகிற இடத்தெல்லாம் மாஸ்டருடைய பிரசன்ஸ் என் கூட வருகிறது. கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிறாங்க இல்லையா, என் அந்த இதோட இந்த தேகத்துடன் உன்னுடைய இதுவும் வருகிறதுன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு இந்த நம்பிக்கை எப்போ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ நம்ம அவருடைய வேலையை இன்னும் செவ்வன செய்ய முடியும். என்னுடைய ரெக்வஸ்ட் திரும்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்ற ஒரு பொறுப்பு. இது குடும்பத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினர், நானும் ஒரு அங்கத்தினர். நான் இது உங்களுக்கு ஞாபகப்படுத்தணுன்ற அவசியம் தேவையே இல்லை. இப்போ இதை பற்றி நான் பேசும்போதே யாராவது சொன்னேன், சார் நான் என் வேலையை நான் நல்லா தானே பண்ணுறேன், எதுக்கு என்கிட்ட இதை பற்றி பேசுகிறீங்கன்னு யாராவது கேட்கணும். நிஜமாகவே வேலை செஞ்சுருந்தீங்கன்னா கோவம் வரணும்ல. வேலை செஞ்சால் கோவம் வரணும். என்னங்க ஒரு தார்மீக கோவம்னு சொல்லுவாங்க. என் வேலையை நான் ஒழுங்காக தானே செய்கிறேன், எதனால் நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னு வரணும். அப்படி வரலன்னா ஒன்று ஒருவேளை என் மேலே ஒரு மரியாதைனாலோ அன்புனாலையோ சும்மா இருக்கீங்க, இல்லை வேலையை ஒழுங்காக செய்யலை. 2 விஷயம்தான் இருக்குது. எடை போட்டு பாருங்கள். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம், டெல்லி பகுத் தூரேன்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. போக வேண்டிய தூரம் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து போனால் ரொம்ப ரொம்ப தூரம் ரொம்ப சாதாரணமாக போகலாம். தனியாக ஓடினா கஷ்டம்.
மீண்டும் சிந்திங்க. அவரோட பணின்றது வந்து தெய்வீக பணி. எவ்வளோ தூரம் நல்லா செய்ய முடியுன்றது சிறப்பாக செய்யுங்க. நன்றி, வணக்கம்.